அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 5ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி, புரட்டாதி நட்சத்திரம். அதாவது சந்திராஷ்டமம் மத்தியானம் 2:35 வரை கடகராசிக்கும் அதற்கு மேல் சிம்ம ராசிக்கும் உரியது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 4:30லிருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, சாயங்காலம் 3:15லிருந்து 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்னோட கலர் பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். சாப்பிட்றது எப்படின்னா ஸ்வீட், கேசரி பாத் அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிடலாம். நண்பர்களே, இப்பொழுது அந்த ஜோதிட பாடத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய குறிப்புகளை கூறி வந்தோம். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் முதல் பாதம், அதுலேயும் முற்பகுதியில் பிறந்தவர் இராணுவம், காவல்துறை, உருக்காலை, பொது நிர்வாகம், மருத்துவத்துறை, தடவாளச்சாலை, நில அளவு, அதாவது சர்வேயர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்டது, வரி வசூல், வழக்கறிஞர் போன்ற தொழிலில் சிறப்படைவார். அதாவது ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் முற்பகுதியில் பிறந்தவங்க. பிற்பகுதியில் பிறந்தவர்கள் இசை, நாடகம், அதாவது ஃபோட்டோகிராஃபி, உணவுப் பொருள், வண்டி வாகனம், பால்வளத்துறை போன்றவைகளினால் உயரவடைவார்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நீங்கள் இந்த ராசி பலன் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் சொல்லிட்டு போவோம். விரிவாக உங்களோட எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள, உங்களோட நிகழ்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு என்னுடன் பேசுங்க. நான் உங்களுக்கு எந்த விளக்கமும் அளிக்க ரெடியாக இருக்கிறேன். இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் முதலில் மேச ராசிக்குள் செல்வோம். இன்றைக்கு மேச ராசிக்கு பணவரவு நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் வருகிறது. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு, நிலம் வாடகைக்கோ லீஸுக்கோ விட்டுருக்கில் உள்ள வருமானம் நல்லபடியாக கரெக்டாக விடுகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. பொருள் வரவு நல்லா இருக்குது, வர வேண்டிய காசெல்லாம் நல்லா வந்துடுச்சு. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. நண்பர்கள், உறவினர்கள் எதிர்பாராத உதவி செய்கிறார்கள். மகிழ்ச்சிகரமாகவே பொழுது கழிகிறது. பெரியோர்களின் சந்திப்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் ஓரளவு லாபமே வருகின்றது. அடுத்து மிதுன ராசி. பணவரவு எவ்வளவு அதிகமாக வருகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி செலவும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள், ஓவர் ஒர்க்லோடு பிரச்சனைகள் உண்டாகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிடில் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அடுத்து கடகராசி. இன்னைக்கு 2:35 பகல் வரை சந்திராஷ்டம தினம். அதனால் எதுவும் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். மனைவி மக்கள் மூலம் சச்சரவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தூர பிரயாணத்தை தவிர்க்கவும். விஐபிகளை சந்திப்பதை கூட தவிர்த்து விடுங்கள். அடுத்து சிம்மராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம், பொருள் சேர்க்கை உண்டாகிறது. வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி நல்ல பெயர் எடுக்கிறீர்கள். பிரயாணங்களினால் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. மனைவியுடான உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. அடுத்து கன்னிராசி. பணம் வந்தாலும் வேண்டாத வழிகளில் செலவாகி விடுகிறது. ஆடல் பாடல் என பொழுதே மகிழ்ச்சிகரமாக கழிக்கின்றீர்கள்.
நண்பர்கள் ஆதரவாய் இருக்கின்றனர். உத்தியோகத்தில் சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதனால் பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இல்லை. மனைவி கணவன் உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து துளாராசி. வீணான மனக்கவலை உண்டாகிறது. கடன் தொல்லைங்கிறது அது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உத்தியோகத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே செல்கின்றது. மனைவி மக்களினால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அடுத்து விருச்சிக ராசி. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. தகப்பனார் மூலம் பொருள் வரவு உண்டாகின்றது. ஸ்தல யாத்திரை செல்ல முடிவெடுக்கிறீர்கள். புதிய வீடு வாகனம் துணிமணி வாங்கும் யோகம் உண்டாயிற்று. வாங்கும் நேரம் இது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. நண்பர்கள் உறவினர்களுடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்கள். பொழுது மகிழ்ச்சியாக கலைகிறது. முயற்சிகளுக்கு தக்கன வெற்றி கிடைக்கின்றது. தொழில் அல்லது வீடு இடமாற்றம் உண்டாகிறது. சிறு பிரயாணமும் அதன் மூலம் லாபமும் உண்டாகின்றது. அடுத்து மகர ராசி. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. புகழ் கௌரவம் அந்தஸ்து மனமகிழ்ச்சி உண்டாகின்றது. அதற்கு தக்கவாறு பணச்செலவும் உண்டாகிறது. குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று உருவாகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கிறது. அடுத்து கும்பராசி. உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படுவது போல் தோன்றுகிறது. குறிப்பாக ஜீரண கோளாறு தூக்கமின்மை ஏற்படுகிறது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன ஒரு சலசலப்புகள் உண்டாகின்றன. கடன் தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகிறது. கணவன் மனைவி உறவு சற்று ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. அடுத்து மீனராசி. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகள் உதவி சப்போர்ட் எதுவும் பண்ணுறதில்ல. தன்னை விட அந்தஸ்து கம்மியானவங்ககிட்ட கூட நம்ம வேலை பார்க்கும்போது அவங்க நம்மளை அதிகாரம் பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாகிட்டு போகுது. இதுதான் மனதை பெரிய அளவில் பாதிக்குது. ஆனால் கூட மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. கடந்த கால ஞாபகங்கள் மனத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கிறது. அதனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.